உஜீப். நான் என்னை பற்றி என் அடியார் உங்களிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கின்றேன். பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கும் போது நான் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கின்றேன். எனவே என்னையே பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன். அதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். பிரார்த்தனை தான் வணக்கமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் பிரார்த்தனையை புறக்கணிப்பாரோ அவர் நரகத்தில் இழுத்தவராக நுழைவார் என்று உன் இறைவன் கூறுகின்றான். அல்லாஹ் நம் பிறடி நரம்பை விட சமீபமாக இருக்கின்றான். அல்லாஹ் 60ஆம் அத்தியாயத்தில் 40ஆம் வசனத்தில் சொல்கின்றான், உங்களுக்கு தேவையானவை உங்கள் பிரார்த்தனையை நான் அங்கீகரித்துக் கொள்கின்றேன், அதன் மூலம் உங்கள் பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்கின்றேன் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் விதிமுறையை பேணிக்கொள், அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். அல்லாஹ்வின் விதிமுறையை பேணிக்கொள், அல்லாஹ் உன் முன்னால் காப்பாற்றுவானாக தெரிவான். நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடமே கேள். நீ பாதுகாப்பு தேடினால் அல்லாஹ்விடமே பாதுகாப்பு தேடு. அறிந்து கொள், இந்த சமுதாயம் ஒன்றிணைந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலோ அல்லாஹ் விதித்த ஒன்றை தவிர வேறு எந்த நன்மையும் செய்ய முடியாது. இந்த சமுதாயம் ஒன்றிணைந்து உனக்கு தீமை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்த ஒன்றை தவிர எந்த தீமையும் செய்ய முடியாது. பேனா உயிர்த்தப்பட்டு விட்டது, அதாவது விதிகள் எடுக்கப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது. விதியை எவராலும் மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நான் பிரார்த்தனை செய்தேன், இறைவா நீ நினைத்தால் என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்க வேண்டாம். ஏதேனும் உங்களுக்கு பெரிய ஆசை இருந்தால் அவனுக்கு எந்த ஆசையும் பெரியதல்ல. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நான் பிரார்த்தித்தேன் ஆனால் அங்கீகரிக்கப்படவில்லை. நீங்கள் அவசரப்படாத வரை உங்கள் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்வாராக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.